உள்ளாடும் உணர்ச்சி தீயாக என் உள்ளத்தை மறைத்தாய் நீயாக. தண்ணீரில் விழுந்த நிழல் போல நனையாமல் இருந்தேன் நானாக. தூரம் நின்று பார்த்தால் நீ பஞ்சடைத்த மேனி, நெருங்கி வந்து பார்த்தால் நீ நெஞ்சழுத்த காரி. நெஞ்சில் விதைத்தேன் முதல் நாள் உனையே, என் மடியில் முளைத்தாய் மறுநாள் வெளியே. நல்வார்த்தை சொன்னாய் நடமாடும் தீவே. சொல்லுமா, சொல்லு குட்டிமா. அது சரி அண்ணா, நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் உங்களையும் அனன்யாக்காவையும். ஓ சாரிமா, சாரி குட்டிமா. அக்கா உங்களை என்ன? சாரி சுஜி, கேக்கல சுஜி, சாரி. என்னதான் பண்றீங்க ரெண்டு பேரும், கனவா காண்றீங்க? அப்படிலாம் இல்ல. அக்கா வாங்க, அங்க சாந்தி அத்தை நீங்க பூ கொண்டு வருவீங்கன்னு சொன்னாங்க, அதை கேட்க தான் நானும் வந்தேன். ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். சரி வாங்க போலாமா? வா சுஜி போலாம். சரி கார்த்தி அண்ணா, நாங்க போறோம். சரி குட்டிமா. குட்டிமா ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் குட்டிமா. என்னண்ணா சொல்றீங்க, ஊருக்கு போறீங்களா? ஆமா குட்டிமா, நான் ஊருக்கு போகிறேன். ஏண்ணா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ மட்டும் தான் சொல்ற இருந்துட்டு போன்னு, வேற யாரும் சொல்லவே மாட்டாங்களே என்ன இருந்துட்டு போன்னு. யார் சொல்லணும் சொல்லுங்கண்ணா, நான் சொல்ல வைக்கிறேன். அவங்க சொன்னாங்கன்னா நீ இருப்பீங்களாண்ணா நீங்க? கண்டிப்பா, யார் சொல்லணுமோ அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா இருப்பேன். அப்படினா சொல்லுங்கண்ணா, யார் என்ன சொல்லுங்க, நான் போய் சொல்ல சொல்றேன் அவங்க கிட்ட. இல்ல குட்டிமா, யாரும் சொல்லி அவங்க சொல்லக்கூடாது, அவங்களா சொல்லணும் நீங்க ஊருக்கு போகாதீங்கன்னு. அப்பதான் நான் இருப்பேன். என்ன காத்தியானா, யாருன்னு சொன்னாவது அவங்க கிட்ட போய் நான் பேசுவேன். நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்க, அவங்களா சொல்லணும்னு சொல்றீங்க. அது யாருன்னு எனக்கு தெரியலையேண்ணா. தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமா இந்நேரத்துக்கு. சரி விடு, பாத்துக்கலாம். சுஜி நீ போ சுஜி, முன்னாடி நான் பின்னாடி வரேன். அத்தை கிட்ட சொல்லு நான் பூ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சரிக்கா, நான் போறேன் வாங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க ஊருக்கு ப்ளீஸ். ஐயோடா பாரா, யார் இது? நம்ம ரவுடியா இது? ஏன் என்னாச்சு? நான் சொல்லக்கூடாதா இல்ல வேற யாரும் சொல்லணும்னு சொன்னீங்களா? அவங்க தான் சொல்லணுமா? ரவுடி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி பேசுற ரவுடி நீனு. சரி நீ சொல்லிட்டல, நான் ஊருக்கெல்லாம் போல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். சரியா? சரி நீ போ, சீக்கிரம் பூ எடுத்துட்டு போ, உன்னை தேட போறாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல நான் ஊருக்கு போவேணும்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கல்ல அதுக்கு. ஏய் ரவுடி, நீ சொல்லணும் தான் நான் நினைச்சனே. சரி என்ன தேடுவாங்க, நான் போறேன். சரி போ. அமிர்தா, நம்ம இங்க உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருக்கோம், நம்மள தேடிட்டு இருக்க போறாங்க அமிர்தா. இல்ல கௌதம், நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அம்மா கிட்ட, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே பாருப்பா. என்ன மாமா பண்றீங்க? சொல்லு கார்த்திக். இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியல? அங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பெரியமா பெரியப்பா ஆன்ட்டி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. வாங்க மாமா. அக்கா வாங்கக்கா. வரேன் கார்த்திக், நீ போயிட்டே இரு. மாமா இது சரியில்லை பாத்துக்க. என்ன இங்க ரெண்டு பேரும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எழுந்துச்சு வாங்க. ஐயோ டேய், நாங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணலடா. செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன்டா, ஒரு 4-5 செல்ஃபி, அதை பாத்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லடா. போ வரேன். வாங்க. அக்கா வசந்தி அக்கா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஆமாம்மா சாந்தி, தொடங்கிடலாம். சரிங்கக்கா, அமிர்தாவோட அம்மா அப்பா அவங்க சித்தி யாரும் வந்திருக்காங்க, நீங்களா அவங்களாம் எங்கங்கக்கா? இந்த எல்லாரும் அங்கதாம்மா நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் எடுத்து என்ன பண்ணுமோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. இல்லைங்கக்கா, அவங்க வராம நம்ம எப்படிங்கக்கா? அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லைங்களா? இங்க பாருங்க சாந்தி. சொல்லுங்கக்கா. நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணுங்க. எல்லாரும் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், எல்லாரும் அமிர்தாவுக்கு சொந்தம் தான். நீங்க பண்ணுங்க, எல்லாத்தையும் தொடங்கி வைங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க பண்ணுங்க. சரிங்கக்கா, அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? அததான் சொல்லிட்டு இருக்கேன், பண்ணுங்க. அந்த ஜுவல் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் பாருங்க, தாலி செயின், அதை எடுத்து கோத்து விட்டுருங்க. சரிங்கக்கா. நினைச்ச கனவு ஒண்ணு நெசமா நடந்துருச்சு, உன்னோட நான் சேருறது பழிச்சாச்சு. விதைச்ச விதையும் ஒண்ணு செடியா மோளச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாண தேதி ஒண்ணு கண்ணோட ஒட்டிக்குச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. கண்டாங்கி சில கட்டி என் கைய நீ பூடிச்சு, நாம் சேரும் நாளு இங்கு வந்தாச்சு. தன்னானே அப்பாடா, ஒரு வழியா அமிர்தாக்கு தாலி பிரிச்சு கோத்தாச்சு. இப்ப அடுத்து என்னென்ன பண்ணணும்? யாராவது நலங்கு வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து நலங்கு வைங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. வாங்கக்கா. நீங்களே எல்லாமே சிறப்பா பண்ணிட்டீங்க சாந்தி. இனிமே என்ன இருக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அடுத்தடுத்து நாங்க அதையே பண்ணிடுறோம்.
ஐயோ அப்படி இல்லைங்கக்கா, உங்களுக்குன்னு எதனா முறைகள் இருக்கும் இல்லைங்களா, இந்த பண்ணணும் இதை பண்ணணும்னுட்டு, அந்த மாதிரி எதனா முறைப்படி எதனா இருந்ததுன்னா அதை பண்ணுங்கக்கா. இது என்ன வேஷ்டி சட்டெல்லாம் மாத்திட்டு வந்துட்டீங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்சவங்க ஆஃப் சாரியில் வந்திருக்காங்க. சரி, அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு மேட்சிங்காக நம்மளும் வேஷ்டி சட்டையில் இருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த வேஷ்டி சட்டை. ஓ அப்படி. நடத்துங்க. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? யாரோட ஜோடி பொருத்தம் கேக்குறீங்க? அது எங்க அக்கா மாமாவோட ஜோடி பொருத்தத்தை கேட்டேன். நீங்க யாரோட ஜோடி பொருத்தம் நினைச்சீங்க? நாங்க ஒண்ணு யாரோட ஜோடி பொருத்தமும் நினைக்கல. ஓ, நினைக்கல. சரி சரி. உன்னோடு நான் இருப்பேன், கண் இமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே, நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் உயிரே. என்ன அமிர்தா, எல்லாம் சந்தோஷமா உனக்கு? ஆமா சித்தி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு குட்டுக்குள்ளதான் வாழ ஏங்குது, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல. ஆமா அமிர்தாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவ முகத்திலேயே தெரியுது. ஆமா சாந்தி, உங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம எல்லா ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிட்டு நல்லபடியா முடிச்சு வைக்கிறீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்க எல்லாருக்கும். ஐயோ அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன இதெல்லாம் நன்றி சொல்லி எங்களை மூணாவது மனுஷி ஆக்குறீங்களா? அப்படி கேளு சுமதி, இந்த வசந்தி அக்காக்கு எப்பவுமே இப்படிதான். நாங்க எப்பவும் மூணாவது மனுஷங்களாக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அதுவும் எங்க அமிர்தாக்குன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா என்ன? சரிம்மா, நான் நன்றியே சொல்லல, போதுமா? தப்புதான். சரிம்மா வாங்க, எல்லாரும் சாப்பிட நேரம் ஆயிடுச்சு. வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமாங்க, நானும் ரொம்ப நேரமா யாராவது சாப்பாட பத்தி பேசுவீங்கன்னு நினைச்சேங்க. ஆமாங்க, நானும் ரொம்ப நேரமா யாராவது சாப்பாட பத்தி பேசுவீங்கன்னு நினைச்சுனே இருந்தேங்க. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் இழுவை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே நினைச்சேன். என்னடா அமைதியாவே இருக்காளே ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல இருந்து நினைச்சேன். இந்த ஆரம்பிச்சிட்டாலே. ஏன் வனிதா? விடுமா சுமதி, வனிதா ரொம்ப நேரமா பசியோட இருக்கிறா. சரி வாங்க, எல்லாரும் சாப்பாடு பரிமாறலாம் வாங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு அக்கம் பக்கத்துல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறீங்க, இதுவே எனக்கு மனசு நிறைவா இருக்கு. என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல தான் வந்திருக்கா. சரிங்கக்கா. சரி வாங்கக்கா. அண்ணெல்லாம் எங்கக்கா? அவங்களாம் எல்லாம் பசியோட இருக்க போறாங்க. வாங்க. அமிர்தா, உனக்கு குடிக்க எதனா எடுத்துட்டு வரட்டுமாமா? இல்லைங்கக்கா, அதோ நானே வரேன்க்கா. கொஞ்ச நேரத்துல சாப்பிட்ற இடத்துக்கு நானே வரேன். நீங்க போங்க, நான் வரேன்க்கா. சரிக்கா, அப்ப சாந்தி அக்கா வாங்க, நம்ம போய் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவோம். ஆமாம்மா சுமதி, வா போவோம். அக்கா வசந்தி அக்கா, நீங்க இங்க இருக்கிறீங்களா இல்ல நீங்களும் வரீங்களாக்கா? நானும் வரேம்மா. அவங்க ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டும், வாங்க போலாம். இங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா கடலை போட்டுட்டு இருக்கான். இங்க ஆளுங்க இருக்கிறாங்களே இல்லையே அதெல்லாம் பாக்குறது இல்ல. இவ அக்கா காரி வேற பார்த்தாக்கா இவனை பேய் ஓட்ட போறா. இவன் கண்டுக்காம அவன் பாட்டுல நிக்கிறான். என்னங்க நீங்க அமைதியாவே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பாத்துட்டீங்கன்னா நீயே நிறைவ பேய் இல்ல, நீ அறிஞ்சாலே போதுமே எனக்கு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஆச்சு உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல அமிர்தா, இந்த அங்க பாரு கீழே எது விழுந்து கிடக்கு, என்னன்னு பாரு அதை கொஞ்சம். எங்க? டேய் கார்த்திக், இங்க பாடுறா. டேய். சொல்லுங்க மாமா. டேய், உங்க அக்கா என் பக்கத்துல தாண்டா இருக்கா, எதனா பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுதுடா, போங்கடா அப்படிக்கா. ஓ சரி மாமா. சரி ரவுடி, நான் வரேன். நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறணும். நான் போய் பரிமாறுறேன், நீ போய் உன் வேலையை பாரு. சரி என்னங்க இருந்தது? ஒண்ணுமே இல்லங்க கீழே. அடிப்பாவி, போய் சொல்றியடி. எங்க பாரு எவ்வளவு வரிசைங்க வச்சிருக்காங்க, சீர் வரிசைங்க, ஒண்ணுமே இல்லன்ட்டு கீழே. என்னங்க சொல்றீங்க? சீர் வரிசை தான் கீழே கிடக்குது, என்ன பார்க்க சொன்னீங்களா உங்களை? சரிம்மா, சும்மா ஒரு விளையாட்டு. அமிர்தா கிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாடுவேன்? உங்களுக்கு ஆனால ரொம்ப தாங்க. சரி அதெல்லாம் விடு. உனக்கு ஓகேவா? ஃபங்க்ஷன் நல்லா சாட்டிஸ்ஃபைடா நடந்துச்சா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எப்படிங்க பிடிக்காம இருக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அதானே சொல்ல, எனக்கும் வேணும். உனக்கு பிடிச்சிருக்கா? அது போதும். ரொம்ப தான். சரி வா, நம்மளும் போய் சாப்பிடுவோம். ரொம்ப நேரமா பசியோட இருக்கேன், வா போய் சாப்பிடலாம். அச்சச்சோ, அப்படியா? சரி வாங்க, நம்மளும் போய் சாப்பிடலாம் வாங்க. என்ன கார்த்தி, என்ன சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல ஆகாஷ், நீ சாப்பிட்டியா? எங்க நாங்க எல்லாம் ஒரே லேடிஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வச்சு வெளுத்து கட்டலான்னு பார்த்தா எல்லா பொண்ணும் நம்மளையே பாக்குதுனா, அத கொஞ்சம் கூச்சப்பட்டு ஓர வந்துட்டேனா. மொத்த பொண்ணு உன்னை பார்த்தது. ஆமாண்ணா, அவ்வளவு அழகுண்ணா இந்த ஆகாஷ். என்னம்மா தங்கச்சி துப்புற? வாயில ஈ போயிடுச்சு, அதான்டா துப்புனே.
இது தேவையா ஆகாஷ் உனக்கு? கிரேட் இன்சல்ட். அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்மள ஆவாதவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு சூனியம் வச்சாலும் வச்சிருவாங்கண்ணா, விட்டுருங்கண்ணா. சரி சரி சரி, வா நம்ம போய் சாப்பிடலாமா? நிம்மி நம்மளும் போய் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம், பொறுமையா சாப்பிடலாம். நம்ம நிறைய போட்டோஸ் எடுக்கணும்ல, நான் அப்பதானே நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். ஆமாக்கா, நீங்க என்னையும் கொஞ்சம் இண்டிவிஜுவலா நிறைய போட்டோ எடுத்து கொடுங்கக்கா, நானும் போன்ல ஸ்டேட்டஸ் வச்சுப்பேன். அதுக்கு என்ன சுஜி, எடுத்துட்டா போகுது. சரி வாங்க, நம்ம எந்த லொகேஷன் நல்லா இருக்குன்னு பாப்போம், அங்க போய் அந்த டெக்கரேஷன் பின்னாடி நின்னு போட்டோ எடுத்துப்போம். ஆமா நீ வா போலாம். வா சுஜி போலாமா? இருங்கக்கா, கார்த்தி அண்ணாவும் இந்த எருமையும் வராங்களான்னு கேட்டுக்கிறேன்க்கா. சரி கேளு. கார்த்தி மாமா இங்க இருக்காங்க, இதோ வர இருங்க. ஏய் கார்த்திக் மாமா, எப்படி இருக்கீங்க?